ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம். நம்ம டெல்டா 7 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற படம் லூசிஃபர் 2 எம்புரான். மோகன்லால் நடிப்பில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ள இந்த படம் 2025 மார்ச் 27 அன்று வெளியானது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் வெளியான உடனே சர்ச்சையும் உருவாயிட்டு சில ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தங்களை வசைபாடி விமர்சனம் செய்து இந்த படம் எடுக்கப்பட்டதாக புகார். உடனே மோகன்லால் வருத்தம் தெரிவித்து 18 சீனை கட் பண்ணி படக்குழு படத்தை வெளியிட்டது. இந்த படம் குறித்து பிரச்சனை பாராளுமன்றத்தில் பயங்கரமாக விவாதமாக பேசப்பட்டது. கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் படத்துக்கு ஆதரவாகவும் சுரேஷ் கோபி எதிராகவும் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதெல்லாம் இந்த படத்துக்கு விளம்பரமாக பார்க்கப்பட்டது. இந்த படத்தோட டைரக்டர் பிருத்திவிராஜ், தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலன் போன்றவர்களுடைய ஆஃபீஸ், வீடு போன்ற இடங்களில் ஈடி ரைடும் நடத்தப்பட்டது. எம்புரான் சுரேஷ் கோபி ஜான் பிரிட்டாஸ் மோதல் குறித்து யூடியூப் வீடியோ நிறையா இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகும் மோகன்லால் சுரேஷ் கோபி நண்பர்கள் என்பதால் சுமூகமாக பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி பார்ப்போம். லூசிஃபர் பார்த்தவங்களுக்கு இந்த படம் தெளிவாக புரியும். இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம்னு 3 லாங்குவேஜில் இந்த படத்தோட டயலாக் டெலிவரி ஆகுது. படம் ஆரம்பித்து 1 மணி நேரம் கழித்து தான் மோகன்லால் என்ட்ரி. அடுத்த 1 மணி நேரம் கதை எங்கெங்கேயோ போய் கடைசி 1/2 மணி நேரத்தில் தொடக்கத்தில் ஆரம்பித்த கதையோட இணைத்து கதை முடியுது. இந்த படத்தோட கதை என்னன்னு வாங்க பார்ப்போம். லூசிஃபர் 1ல் வி.கே. ராமதாஸ்னு ஒரு முதல்வர், அவருக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. வி.கே. ராமதாஸுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பிரச்சனை வழக்கம் போல ஹீரோ தன் தம்பி டொவினோ தாமஸை முதல்வராக்கிட்டு கேரளா விட்டு வெளியேறார். இப்போ இந்த கதை குஜராத்தில் தொடங்குது. ஒரு மத கலவரத்தை காட்டுறாங்க. அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பிருத்திவிராஜ் மோகன்லாலோடு இணைந்து அந்த கலவரத்துக்கு காரணமானவர்களை பழிவாங்கிறார். இவ்வளோதான் கதை. இவங்க கதை சொன்ன விதம் நிறைய தேவையில்லாத சீன்ஸ். ஆனாலும் நமக்கு படம் போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக இருந்தது. படத்தோட மேக்கிங், ஒளிப்பதிவு, மியூசிக் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் முரளி கோபி, டைரக்டர் பிருத்திவிராஜ் சில தேவையில்லாத விஷயங்களை கதையில் திணித்திருக்காங்க. அதில் ஒன்று முல்லை பெரியார் பிரச்சனை, அதெல்லாம் இப்போது நீக்கியாச்சு. கேஜிஎஃப், விக்ரம் 2, ஜெயிலர், புஷ்பா 2 இந்த படங்களோட வெற்றி தான் மலையாளத்தில் ஒரு பேன் இண்டியா படம் எடுக்கணும்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய சீன்ஸ் கட் பண்ணதுனால நமக்கு இப்போ பிரச்சனை குறித்து தெரிய வாய்ப்பு இல்லை. கமர்ஷியலாக ஒரு பொழுதுபோக்குள்ள படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். நம்ம டெல்டா 7 சேனலுக்கு இந்த படத்துக்கு 10க்கு 7 மதிப்பெண்கள் கொடுக்குறோம். பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். நன்றிகள் பல. மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை சந்திப்போம். நன்றி.